ரைட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல்லுடைய பாயிண்ட் டேபிள் செமையா போயிட்டு இருக்கு. ஆர்சிபியோட லாஸுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீமுக்குமே ஒரு சான்ஸ் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ரொம்ப குரூசியலான போட்டி சிஎஸ்கே வர்சஸ் டிசியை பொறுத்த வரைக்கும் ஓஜி மிகப்பெரிய லெவல்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பவர்ஃபுல்லான டீமா இருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்ல போயிட்டு இருக்காங்க. ஜெயிக்க போறது யாரு, இந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு எவ்வளவு குரூசியலான விஷயம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவோ தடவை கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்போ உள்ள டீம் நல்லா இருந்திருக்கு. டீமை பார்த்தாலே தெரியுப்பா, எப்படியோ இந்த டீம் என்னப்போ ஒரு 6 ரன்ல தோக்குறாங்க, 4 ரன்ல தோக்குறாங்க. ஸோ நல்லா பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு, சின்ன ஓட்டை கரெக்ட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல சுத்தமா சத்தே இல்லாத ஒரு டீம்ங்கிறத சொல்லி ஆகணும். யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும், கான்வேவை கூப்பிட்டு வரணும், அண்ட் பவுலிங்ல அன்சுல் கம்போஜை எடுத்துட்டு வந்தோம்னா இந்த சைடு உண்மையாலுமே பக்காவா இருக்கும். அதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஜேபாக்ல சனிக்கிழமை மத்தியான மேட்ச் விளையாட போறாங்க. ஸோ இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஹோம் கிரவுண்ட் அப்படின்னா கூட ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா மத்தியான மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா ஒரு நல்ல டோட்டலை போட்டு டெல்லியை டிஃபெண்ட் பண்ண முடியும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓஜி டீமுங்க மிகப்பெரிய அளவுல பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஹேமந்த் பதானி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் தான் கோச் பண்றாரு. அவர் கோச் பண்ண டீம் எல்லாமே நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கோப்பையை வாங்கி கொடுக்காம விட மாட்டாரு. இந்த தடவை டீம் சும்மா வெறித்தனமா இருக்கு. ஒரு தடவை நான் உங்களுடைய ஒரு ஃபுல் ஸ்குவாடை பத்தி நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அந்த லைனப் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை பார்த்தாலே உண்மையாலுமே பயங்கரமா இருக்கு. ஃபேஃப் டு பிளஸி, ஜேக் ஃப்ரேசர் மேர்க்வார்க் இவங்க 2 பேருமே மேல இருக்காங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் பொருள், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேஎல் ராகுல் இருக்காரு, ஸ்டப்ஸ் இருக்காரு, ரொம்ப முக்கியமா அக்ஷர் பட்டேல் கேப்டன். மேபி கேப்டன்சி வந்து கேஎல் ராகுல் கிட்ட போதான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அக்ஷர் பட்டேல் தான் பண்ண போறாரு. அண்ட் விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, முகேஷ் குமார். பவுலிங்கை மட்டும் பாருங்களேன். குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் ஸ்பின் போட்டு தள்ளிடுவாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா மிச்சல் ஸ்டார்க், மோஹித் சர்மா, முகேஷ் குமார் மிகப்பெரிய அளவுல டெட்லி காம்போவா இருக்கு. நட்ராஜன் இல்லாமே இந்த டீம் இப்படி இருக்கு பாருங்க. ஸோ இது போக ரொம்ப முக்கியமா ஆசுதோஷ் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்களோட பேட்டிங் லைனப்ல ஃபேஃப் டு பிளஸி ஆகட்டும், ஜேக் ஃப்ரேசர் ஆகட்டும், அபிஷேக் பொரேல், அது மட்டும் இல்லாம கேஎல் ராகுல், ஸ்டப்ஸ், ஸோ அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், ஆசுதோஷ் சர்மான்னு சொல்லிட்டு சரியான ஒரு பேட்டிங் லைனப். 8 வரைக்கும் பேட்டிங் லைனப், 5 தரமான பவுலர்ஸ். இதுக்கு மேல என்னங்க வேணும்? டீம்னா இது டீம்னுங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக டெல்லியை கலாய்ச்சுனா பழக்கமா இருக்கும். ஆனா இந்த தடவை ஆக்ஷன்ல செமையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீம் காம்பினேஷனும் செட் ஆயிருக்கு. கண்டிப்பா பிளே ஆஃப் வர போறாங்கிறதுல மாற்றமே கிடையாது. டெல்லியும் பஞ்சாபும் டெரிஃபிக்கா இருக்கிறாங்க. மற்ற டீம் எல்லாமே ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்கணும். அந்த வகையில சிஎஸ்கேவை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை. ஓப்பனிங்ல பார்ட்னர்ஷிப் செட் ஆக மாட்டேது. பவர் பிளேல ரன் வந்தாலே ஆல்மோஸ்ட் கேம் ஓவருங்க. ஸோ நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம். 170 என்ன 200 கூட அடிக்க முடியும். பவர் பிளேல ரன் வரது கிடையாது. ருத்ராஜ் அதை பத்தி பேசியிருந்தாரு. நான் ஏன் 1 டவுன்ல வரேன் அப்படின்னா, ஸோ மேல எனக்கு திரிபாத்தி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி பவர் பிளேல அடிச்சு கொடுத்தாருன்னா, ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இன்னிங்ஸை கொண்டு போகலான்னு பார்க்குறோம். ஆனால் பவர் பிளேல எங்களுக்கு ரன்னே வரமாட்டேது கடந்த 3 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மும்பை கூட ஜெயிச்சதுக்கு காரணம் பவர் பிளேல 56 ரன் அடிச்சிருப்பாங்க. அதனால தான் 156ங்கிற சின்ன டார்கெட் கடைசி வரைக்கும் போயிருந்தாலுமே பவர் பிளேல ரன் வந்ததுனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த பவர் பிளே அதாவது ஆர்சிபி கூட 30க்கு 3ங்கிற மாதிரி லாஸ் பண்ணாங்க. அதுலயும் ஆர்ஆர் கூட மோசமான பவர் பிளேங்க. 4 ஓவர்ல 4 ரன், 1 விக்கெட். ஸோ எல்லாத்துக்கு காரணம் திரிபாத்தி அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம அவர் மேல பழி போட முடியாட்டியுமே அவர்கிட்ட இன்டென்ட் இல்ல. இதுதான் கரெக்டான டைம். அவர் உட்கார வச்சுட்டு ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க ஜேமி ஓவர்டன் உட்கார வச்சுட்டு டிவான் கான்வே உள்ள கொண்டு வாங்க. டிவான் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே, விஜய் சங்கர், எம்எஸ் தோனி, ஜடேஜானுங்கிற மாதிரி நல்ல ஒரு பேட்டிங் லைனப். இது போக திரிபாத்திக்கு பதிலாக ஒருத்தர் உள்ள கொண்டு வரும் இல்லையா, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனே கொண்டு வந்தீங்க அப்படின்னா வெறித்தனமான ஒரு யூனிட்டா இருக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 10 ரானா கலீல் அகமது பாத்துக்குவாங்க. ஸோ அது போக வந்துட்டு அன்சுல் கம்போஜை ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரக்கான நம்ம பாத்துக்கலாம். 100 அகமது ஜடேஜா வந்துட்டு கரெக்டா போட்டுருவாங்க. ஸோ அஸ்வின் மட்டும்தான் கேள்விக்குறி. அவர் நல்லா போடுறாரு அப்படிங்கிற மாதிரி 2 மேட்ச் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு பதிலாகவும் ஸ்ரேயாஸ் கோபாலை கொண்டு வந்தா இதுதான்டா யூனிட் அப்படிங்கிற மாதிரி செம்மையா இருக்கும். அதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. சரி, ஓகே, சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாங்கன்னா 170க்குள்ள சுருட்டி ஆகணும். ஆனா டெல்லியோட பேட்டிங் லைனப்புக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். 170க்குள்ள சுருட்டினாலுமே ஓப்பனிங் பேர் நின்று பவர் பிளேல அட்லீஸ்ட் 40 ரன்னுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட ஓரளவுக்கு சேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் பேட்டிங் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா 200க்கு
மேல போட்டே ஆகணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மேட்ச்மே சேசிங் போய் தான் தோத்துருக்காங்க. ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுவாங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச 180 வரைக்கும் டோட்டல் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. 180 200 போட்டாங்கன்னா டெல்லி அப்பவும் சுருட்ட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனா பவுலர்ஸ் இனிஷியலா பவுலர்ஸ்க்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஈஸியா வின் பண்றதுக்கான சான்ஸ் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் 3 மட்டும் தூக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா பாட்டம்ல KL ராகுல் இருக்காரு, ஆசுதோஷ் சர்மா இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபிஷேக் பொரேல் அவர் நின்ட்டார் அப்படின்னா அவர் இருக்காரு. ஸோ ஃபேஃப் டு பிளஸி, ஜேக் ஃப்ரெஷர், மெக்வர்க் அது மட்டும் இல்லாமல் ஸ்டப்ஸ் இந்த 3 பேர் தான் இம்பார்ட்டன்ட் பிளேயர். அண்ட் KL ராகுலையும் நம்ம தூக்கி ஆகணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் CSK வின் பண்ண முடியும். எஸ் அப்கோர்ஸ் ஒரு டஃப் மேட்ச் தான். ஆனா இந்த மேட்ச் உயிரை கொடுத்து விளையாட போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா இந்த மேட்ச் தோக்கிறது ஒண்ணுதான், IPL இருந்து வெளியில போறது ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்க முடியாது. இந்த மேட்ச் ரொம்ப குரூசியலான மேட்ச். சென்னையில வேலை நடக்குது, ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் இருக்கு அண்ட் ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா CSK பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஃபைனலாக ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி 60%, CSKக்கு 40%. ஸோ அஃப்கோர்ஸ் CSK ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனால் அவங்களோட ஸ்குவாடை பார்த்தா நம்பிக்கையே இல்லை. கான்வேவை எப்போ கொண்டு வராங்களோ அப்போ தாங்க உருப்படும். CSK பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் பலமா இருக்காங்க. CSK கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா வெற்றி பெறக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.